அன்பு கண்மணி கிட்ட ஃபோனில் இன்னும் ஆஃப் அன் ஹவரில் நான் வீட்டுக்கு வந்துடுவேன், அதனால நீ ரெடியாரு, நம்ம வெளியே போய் சாப்பிட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணேன். ஆனால் இந்த பக்கமாக வெண்ணிலா அன்பு பேசினது எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டுட்டு உடனடியாக அன்பு முன்னாடி வந்து ஏதோ தனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை மாதிரியும் உடம்புக்கு சுத்தமாக முடியாத மாதிரியும் ரொம்பவே பாவம் போல் அன்புக்கிட்ட என்ன ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு கேட்க, அன்பு சரி இந்த மாதிரி நிலமையில நம்ம வெண்ணிலாவை தனியாக விட்டுட்டு போக வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க கை தாங்களா இல்லை, வெண்ணிலாவுக்கு முடியலன்றது அன்புக்கு தெரியாததுனால தான் அவங்க அப்படி பண்ணுறாங்க. பட் வெண்ணிலா அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. இது தெரியாத அன்பு வெண்ணிலாவுக்கு சுத்தமாக முடியலன்னு சொல்லிட்டு கை தாங்களா கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ரொம்பவே லேட்டாக வீட்டுக்கு வராங்க. ஆனால் அங்கே அன்பு என்ன சாப்பிட கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக கண்மணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்ப நேரம் ஆனதுனால ரொம்பவே சோகத்தோடு தான் உட்காந்துருக்காங்க. பட் அங்கே போனதுக்கப்புறமா தான் அன்புக்கு இவ்வளோ நேரமாக வெண்ணிலாவை நம்ம காக்க வச்சிருக்கோன்றதே தெரிய வருது. அதனால சரிவா இப்போ நம்ம வெளியே போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு வரலாம். உடனே இதை கேட்ட வெண்ணிலா செம்ம கடுப்போட பார்க்க, ஆனால் கண்மணியும் நிஜமாவா சொல்கிறீங்க, ஆனால் பிரியாணி மட்டுமா எனக்கு கிடைக்கும்னு கேட்க, உடனே அன்பு சிரிச்சுக்கிட்டே உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை எல்லாத்தையும் நீ இப்போ சாப்பிட்லாம், வா வெளியே போகலான்னு சொல்லிட்டு வெறுமனே கண்மணிக்கு சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுக்காம கண்மணிக்கு பிடிச்ச மாதிரியான நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க. தனியாக நைட்டு ரோட்டில் நடந்து போகிறது, ரோட்டு கடையில் சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்ய, அதனால் கண்மணியும் ரொம்பவே ஹாப்பி அடைஞ்சு இந்த மாதிரி அன்பை ரொம்பவே ஹாப்பியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அன்பு அது எதையுமே கவனிக்காமல் கண்மணிக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் பீச்லலாம் உட்காந்துருக்கும்போது கண்மணிக்கு அவங்க மல்லிகைப்பூலாம் வாங்கி அவங்களோட தலையில் வச்சு விட்டு அழகு பார்க்குறாங்க. ஸோ கைஸ், கண்மணி அன்போட பேர் யாருக்கெல்லாம் பிடிக்கும், அண்ட் ஆல்சோ இந்த வெண்ணிலாவோட தொல்லை ஒரேடியாக இவங்களோட லைஃப்பில் வந்து சீக்கிரமாக போகணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?